ஆமாங்க. அண்ணா அமாவாசைக்கு லீவாக இருக்காம்மா? நம்மள அமாவாசைக்கு இருக்குப்பா, வேலை இருக்குது. வேலை ஆள் இல்லாததுனால தான் ஷிஃப்ட் மாற்றி கொடுப்போம். இல்லை வேலை இல்லைன்னா கூட ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை கொடுத்துடலாம். இதுக்கு ஓப்பன் இருக்குதா புள்ளி? ஓகே, ஓப்பனாக தான் இருக்குது. நோட்டீஸ் உள்ள வைக்க மட்டும் போடுங்க. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, காசு பணம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல. இன்றைக்கி எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி நிற்கிறேன். படுத்தா தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. யாராவது பொருள் ஏதோ தொலைஞ்சிச்சா வீட்டில்? டக்குன்னு யோசிச்சு சொல்லு, டக்குன்னு சொல்லு. டக்குன்னு ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிச்சா? தெரியும். வேற எங்கன்னா போய் வாக்கிட்டியா? கல் போடு காட்டுற இடத்துல ஏதாவது சொன்னாங்களா? செய்வனுக்குதுன்னு சொன்னாங்களா? சொல்லி எவ்வளோ செய்வனுக்குதுன்னு சொன்னவங்க செய்வனை எடுக்கிறதுக்கு வழி சொன்னாங்களா? திருப்பி போகணும் கேட்டு வந்தேன்.
அதுதான் இப்போ நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன். திருமணம் வந்து பையன் அங்கே இருக்கிறான் சரியா, திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம், அதுக்கான வேலை நடக்குது, வீட்டில் நிம்மதி இல்லை, அதை மட்டும்தான் கேட்க வந்தியா, இல்லை எனக்கு ஏதாவது செய்வனுக்கு குலம் இருக்குதா, யாராவது எங்கள் வீட்டில் வச்சுருக்குறாங்களான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற அந்த கேள்வி தானே நீ முன்னே கேட்டிருக்கணும். இப்போ நானாக கேட்டதுக்கப்புறம் ஆமாம் சாமி போடுறீங்கல்ல, இப்போ நான் அதை தானே நான் கேட்குறேன். நீங்கள் கனி வைக்கிறீங்கன்னா அந்த கனியை எடுக்கிற எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு, கையை பிடிச்சி பார்க்குற எனக்கு தெரியும். குலதெய்வம் வந்து பேசலைன்னா ஏதாவது ஒரு பிள்ளை சூனி, ஏதாவது ஒரு சூனியை வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு வீட்டுக்கு மருந்து மாயம் இருக்கணும், வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கணும், இல்லைன்னா குலதெய்வ முறைப்பாடு இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் குலதெய்வம் பேசாமல் போகாது. நான் அதனால தான் உங்கள்கிட்ட வளைச்சி 2 முறை கேட்டேன், குலதெய்வத்துக்கு ஏதாவது அது குறை இருக்குதான்னு. குறை எதுவும் இல்லைங்கிற, எந்த குறையும் எதுவும் இல்லைங்கிற, இப்படி செய்யறேன்னா எல்லாமே செய்கிற, கை எடுத்து கும்பிட்றேன். ஆனால் இந்த 3 வருஷமா வீட்டில் நிம்மதி இல்லை. ஆமாவா இல்லை? நீ தான் சொல்லு. இந்த 3 வருஷமா நிம்மதி இல்லை. என்ன காரணத்தினால சரி, செய்வனக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதை எடுக்கிறதுக்கு வழி சொன்னாங்களா? அதான் திரும்ப கேட்டு போலான்னு வந்து அங்கே போயிட்டு சாமி நான் கேட்குறது, நீ போய் ஒரு இடத்துல கேட்டீங்கள கல்லுக்கோடு இருக்குன்னு சொன்னாங்க, இருக்குன்னு சொன்னாங்க, அதை எடுக்கிறதுக்கு வழி சொன்னாங்களா? சொல்லலை சொல்லலை. வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொன்னாங்களா? என்ன ஒரு 6 மாதம் ஆகுது. எதனால வச்சாங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அதான் உன்னை கேட்க வந்தது. சரி, சொந்தக்காரங்க வச்சாங்கன்னு சொன்னாங்களா? பேசவே சொல்ல மாட்டேன். நான் இப்போ எடுத்து கொடுக்கட்டா? நீ இருக்கிற வீதியில இருந்து உன் வாசலை பிடிச்ச திசையில இருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வீட்டுல உன் சொந்தக்காரங்க கூட, உன் தெரிஞ்சவங்க கூட, பக்கக்காரங்களாம் தெரியாது, அந்த நீ இருக்கிற வீதியில நீ புலங்குற தெருவுல நீ போற வர இடத்துல உனக்கு ஒருத்தர் மேல ஒரு எண்ணம் வந்துருக்குது. அது யார்? உன் சொந்தக்காரங்களா? அவங்க மேல நமக்கு ஒருத்தர் மேல 3 கல்கட்டை இல்லை. இப்போ அதுதான் உங்க சாமியா இல்லை யாராவது சொல்லி கும்பிடுறீங்களா? இல்லை தலைக்கட்டா? பூசை கொடுத்து எல்லா பூசையும் கரெக்டாக கொடுக்குறீங்களா? கூட தம்பி தான் அவர் தெய்வம். கடைசி எப்படி கொண்டு வந்து தாயத்து எந்திரம் தகுடு பில்லி சூனி எதுக்கும் வேலை இல்லை. சரியா? இங்கே எனக்கு இருக்குதுன்னு காட்டுது, அதனால நான் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதை எடுக்கிறதுக்கு, இந்த சூனியத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பூஜை பண்ணு, அதை பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் பலம் தான் பேசும். சரியா? அதனால தைரியமாக போய் புழிஞ்சுடலாம், ஒன்றும் ஆகாது. உனக்கு அதோட வீரியம் குறையும். வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த வீரியம் குறையும். இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் தவிச்சு போய் நிற்கிற பற்றியா, அந்த வீரியம் குறையும். உன் பையன் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியக்காரனாய் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரணும்னு இருக்குது. சரியா? இன்னைக்கு அவன் இந்த இடத்துல உன் பையன் தான் தலையெடுத்து இன்னைக்கு ஒரு வேலை நிற்கிறான். சரியா? அது எப்படி அவன் இருக்கிற வேலை அவங்களுக்கு கண்ணு ஊற்றுது, அதை விட்டுட்டு அவன் இங்கே வரணும்னு இவங்களோட எண்ணம். சரியா? அது இல்லாமல் நான் நகர்த்தி கொடுக்குறேன், அந்த வீரியத்தை குறைச்சி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ எந்த மந்திரவாதியை பார்த்து அதை எடுப்பியோ அது உன்னோட இஷ்டம். இல்லை தெய்வம் தான் கதின்னு தெய்வத்தை நம்பி வர்றது உன்னோட விருப்பம். லைனா 3 மாசம் பிடிக்குதா? 3 மாசம் கழுகுதா? உன் வீட்டுல லைனா 3 மாசம் கழுகுதா? நிலவாசப்படி வாச கழுகுது 3 இடத்துல 3 இருக்குது. குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய பூசையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? வரி பூசை குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் எந்த ஒரு மனசங்கமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ நேரம் குலதெய்வம் பேசியிருக்கணுமே.
என்ன வீட்டில் மகனுக்கு கல்யாணம் வாரிசு இருக்கா? வாரிசு இல்லை, கல்யாணம் இல்லை. நல்லது வந்து கடைசியா வீட்டில் நடந்த ஒரு சந்தோஷமான ஒரு நல்லது ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஏன் நான் கேட்குறேன்னா, உன் இடத்துல உன் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நீ யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்லது இருக்குதான்னு யோசிச்சு சொல்லு. கடைசியா நடந்த நல்ல விஷயம் சின்னவங்க கல்யாணம் பெரிய எவ்வளோ நல்லது? இப்போ 4 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வீடு வீட்டில் கோயிலுக்கு போகலான்னா கூட போக முடியறது இல்லை. வீட்டில் ஒரு விளக்கு பொத்தி சாமி கும்பிட்றதுக்கு இல்லை. ஒரு விளக்கு பொத்தி தெய்வத்தை கையாந்தி கும்பிட்றதுக்கு கூட இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் நல்லது கெட்டது எதுவும் இல்லை. சரியா? அந்த வீட்டில் தெய்வம் இன்னைக்கு கால் எடுத்து வச்சுச்சா இல்லையான்னு கூட தெரியல. குலதெய்வமானது இந்நேரம் பேசி இருக்கணும். உன் பிள்ளை இங்கே வந்திருக்குது என்னான்னு சொல்லுமான்னு கேட்குமோ அந்த குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் வந்தாலும் பெண் தெய்வம் வந்தாலும் உத்தரவு கொடுத்துருக்கணும். அந்த தெய்வம் அமைதியாக இருக்குது அப்படின்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இன்னைக்கு ஒரு வாரிசு, ஒரு மாங்கல்யம், ஒரு வாரிசு நல்லது நடந்ததுன்னு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா எதுவும் இல்லை. சரியா? மகன் தான் பேச்சை கேட்டு இருப்பான்னு பார்த்தா அதுவும் இல்லை. பையன் என்ன பண்ணுறான்? வெளியில் இருக்கான் சார். எங்கே இருக்கிறோம்? கோயம்புத்தூர். என்ன வேலை செய்கிறான்? டிபியில் வயசு 35 போகிறோம். 2 பொண்ணு எங்கேயுமே பார்த்தா அமையலையா? கொடுத்தாங்க. அப்புறம் போய் பார்த்தா பேர் என்ன இருந்தது? சரி. இப்போ அது மட்டும்தான் பிரச்சனையாக நிற்குதா? பையனோட திருமணம் மட்டும்தான் பிரச்சனை நிற்குதா வீட்டில்? வீட்டில் எல்லாரும் சண்டை சேர்த்துட்டு வரத்துக்கு எனக்கு செஞ்சுட்டாங்க. பையன் அங்கே இருக்கிறான், பையன் பிரச்சனை அங்கே இருக்குது. வீட்டில் ஏன் நிம்மதி இல்லை? பையனுக்கு கல்யாணம் ஆகலை, சரி பொண்ணு பார்க்கலாம், பொண்ணு தேடணும். வீட்டில் படுத்தா நிம்மதி இல்லை. ஒரு சோறு நிம்மதியாக திங்கிறதுக்கு இல்லை. ஒரு பொட்டை பிள்ளைங்க அம்மா ஒன்று வந்துட்டு போனால் சண்டை இல்லாமல் போன நாள் கிடையாது. நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் நிம்மதியாக வந்துட்டு போன நாள் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து ஒரு நல்லது, ஒரு கரிசோறு, ஒரு நல்லது ஆக்கி தின்ன நாளும் கிடையாது. நிம்மதி போச்சு. சண்டை சச்சு. நமக்கு ஒருத்தர் மேலே இவங்க தான் அப்படி இவங்களா இருக்குமான்னு நீ நினைக்கிறீங்கன்னா சந்தேகம் வராது. ஏன் எப்படி அவங்களா இருக்கும் நம்ம சும்மா எப்படி நினைக்க முடியும்? இருந்துட்டான். எனக்கு சந்தேகம். நான் நடுவில் இந்த வீடு நடக்கிறாங்க, இந்த வீடு தெய்வம் தான். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்காரன். சரியா? வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்காரன், கட்டை மீசை வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஆண் வாரிசு, 2 ஆண் வாரிசு இருந்திருக்கணும். இருந்திருந்தா 2 ஆண் வாரிசு இருந்திருக்கணும். இப்போ இருக்கிறது நடப்புல ஒரு ஆண் வாரிசு இருக்கணும். 2 ஆண் வாரிசு இருந்தா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றை கொடுத்துட்டு இப்போ ஒன்று இருந்திருக்கணும். சரியா? அப்படி யார் இருக்கிறா? டக்கு டக்குன்னு சொல்ல அடுத்த வாக்கு இருக்குது. இந்தாண்ட வந்து 2 எனக்கு இருந்தவங்கிறது 2 ஆணும் ஒரு வருஷம் 2 ஆணுமே இருக்குது. அந்தாண்டி 2 ஆணுது, இந்தாண்டி 2 ஆணுக்குது. என்ன அவங்களோட மகளிர் வேறுங்களா இருக்கிறாங்களா இல்லை? அதை மட்டும் சொல்லிச்சாங்க. ஆண் வாரிசு 3 பக்கமும் இருக்குது. சரி, கட்டுக்கட்டியாக இருக்கிறாங்களா மகளிர் வேறையாக இருக்கிறாங்களா அதை மட்டும் எனக்கு இருக்குது. நான் சொன்ன வெள்ளை வேட்டிக்காரனோட பொண்டாட்டிக்குதா புருஷங்கிறானான்னு கேட்குறியா இல்லை அவங்க வாரிசோடதை கேட்குறியா? வாரிசு 3 வீட்லையுமே இருக்குது. நான் நடுவில் தரேங்க. இதில் இப்போ யார் கட்டுக்கழுத்தியா இல்லையாங்கிறது யாரும் சொல்லணும்? நீ தான் சொல்லணும் பேசி. நான் கேட்கறது எனக்கு புரியுங்களா? நான் கேட்கறது புரியுது. வெள்ளை வச்சு கட்டை மீசை வச்சிருப்பான்னு சொன்னா சரியா? நீ புலங்குற வீதியில் புலங்குற ஆளுன்னு சொன்னா சரியா? அங்கே வாரிசு 2 ஆண் வாரிசு இருக்கணும்னு சொன்னா இருந்தால் ஒன்று அப்படியே 2 ஆண் வாரிசு இருந்து
காலதாமதத்தால் ஒன்று இழந்துருந்தா கூட ஒரு வாரிசு ரெண்டுமே இருக்குது. சரியா? இதில் யார் கட்டுக்கழுத்தியாலும் உனக்கு சொல்லுங்க. அந்தாண்டு வடக்கு பக்கம் 2 வீட்டில் இருக்கிறாங்க. அந்த 2 வீட்டில் இருக்கிறவங்க யார் கட்டுக்கழுத்தி இருக்கிறாங்க? அதாவது வாரிசோடது சொல்லணுமா அவனோட? அவங்களோட சொன்னால் தான் எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். வாரிசு எல்லா கட்டுக்கழுத்திங்கிறத நீ யாரை சொல்லுவேன்? யாரை நான் சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்? மீசை வச்சவன் அவன் நான் சொல்லிட்டேன். அந்த வெள்ளை வேட்டி சட்டைக்காரன் அவன் தானே சொல்லிட்டேன். சரியா? அவனும் ஒரு தெய்வத்தை கும்பிட்றவன். ஆண் தெய்வத்தை வணங்கி கும்பிட்றவன். சரியா? உனக்கு தெரியும் அவன் எந்த தெய்வத்தை வணங்கி கும்பிட்றவன்னு உனக்கு தெரியும். அவன் என்ன வேலை பார்க்குறான்னு உனக்கு தெரியும். சரியா? அவன் வீட்டில் யாராவது கட்டுக்கழுத்திக்கிறாங்கன்னு கேட்குறியா இல்லை இந்தாண்ட வீட்டில் கேட்குறியா? சரியா? வாழ வேண்டிய வயசுல கட்டுக்கழுத்தி ஆனவங்க ஒருத்தர் இருக்கிறாங்களா? வாழ வேண்டிய வயசுல கட்டுக்கழுத்தி ஆனவங்க இந்த வெள்ளை வேட்டிக்காரன் சொன்ன பத்தியா? அவனுக்கெல்லாம் வயசு ஆயிடுச்சு. சரியா? இருந்தா இன்னைக்கு 50 தொட்டு 50க்கு மேல தொட்டு இருந்துருக்கணும். சரி, நடுத்தர வயசு பையன்லாம் இல்லை. வாழ வேண்டிய வயசுல ஒருத்தர் கட்டுக்கழுத்தி ஆனவங்க இருக்கிறாங்க. இப்போ சரி சாமி, புரிஞ்சுச்சு சாமி. அவனுக்கு 50 வயசுக்கும் போது தான் எனக்கு புரியுது சாமி. சரி சாமி. நான் இன்னும் மட்டும் எத்தனை சோதனை போட்டாலும் நான் அந்த சோதனைக்கு நான் விட கொடுத்துருவேன். சரி சாமி, சரி சாமி. இப்போ தான் சாமி புரிஞ்சுக்கிட்டேன். நீ வயசு சொல்லங்காட்டி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். செய்வனுக்கு வச்சான்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல உனக்கு ஒருத்தர் சொன்னாங்கல்ல. வச்சவன் ஆனா பொண்ணா ஆண் தெய்வத்தை வணங்குறானா பெண் தெய்வத்தை வணங்குறானா? நீ கல்லுக்கோடு போய் கேட்டது ஒரு ஆளுக்கிட்ட கேட்ட. நீ கல்லுக்கோடு கேட்டது ஒரு ஆளுக்கிட்ட போய் கேட்ட. சரியா? அவன் எப்படி இருப்பான்னு இந்த இடத்துல நான் எடுத்து கொடுத்துருவேன். அந்த ஆள் எப்படி இருப்பான், நீ கல்லுக்கோடு கேட்டவன் எப்படி இருப்பான்னு நான் எடுத்து கொடுத்துருவேன். சரியா? நான் என்னோட கேள்வி, கல்லுக்கோடு பார்த்த இடத்துல செய்வனுக்குன்னு சொன்னவன் யார் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, அதை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லலை. இதை மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ உனக்கு அடையாளத்தோட காமிச்சு கொடுத்துட்டேன். இருக்குதாங்கிறத உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன். சரி 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 சரி. வீட்டுக்கார் பேர் ஐயன். அவர் வயசு? அவர் தான் 50 57. நீ யாரை நினைக்கிறியோ, இந்த வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, நான் ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் உனக்கு உன் சந்தேகம் இன்னும் தீர்ந்துருக்காது. இவனா அவனான்னு நீ யாரை நினைக்கிறியோ சந்தேகம் கரெக்டாக தீர்ந்துச்சு உன் சந்தேகம். சரி, நீ யாரை நினைக்கிறியோ அவங்களாதான் அப்படின்னு நினைச்சினா அந்த வாசல்ல இந்த பழத்தை மட்டும் புழிஞ்சு விட்டுரு. அந்த வாசல்ல இந்த பழத்தை புழிஞ்சு விட்டுரு. சரியா? நான் உனக்கு அதை காமிச்சு கொடுத்துட்றேன். சமையெல்லாம் ஒன்று பண்ணுவோம், பிள்ளைங்க பழங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எந்த செய்வனைக்கோ எந்திரத்துக்கு தாயத்துக்கு எந்த வேலையும் இல்லை. சரியா? நீயே ஒரு தாயத்துக்கு போயிட்டு எல்லா கடவுளுக்கு நான் பதில் சொல்லிட்டு எல்லாரும் காசாம கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். கட்டியெல்லாம் வாங்கன்னு பார்த்தா நான் யாருக்கு இல்லைன்னா நான் ஒன்றும் சொல்லட்டுமா? துணிஞ்சிரு கூலி குறுகி ஒரு கடனை கட்டுறதுக்கு இங்கே கடன் வாங்குறேன், இங்கேருந்து அங்கே கடன் வாங்குறேன், ஒவ்வொரு இடத்துலையும் குறுக்கி பதில் சொல்லிட்டு இருந்தா இந்த பிரச்சனை தீராது. துணிஞ்சு நில்லு. சரியா? இதுக்கு தீர்வு அதுதான். நீ துணிஞ்சு நின்று துணிச்சலாக நின்று கடன் தானேங்க வாங்கினேன், கட்டுறேன், பொறுமையாக இருங்க, இவ்வளோ வட்டி இல்லை இவ்வளோ அசல் தான் கட்டுறேன் இருக்கும்போது அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற என்ன வேணாலும் பண்ணட்டும். யாராக இருந்தாலும் சரி. நான் சொன்ன பாரு, ஒரு ஆள் அடையாளத்தோடு ஒருத்தன் சொன்ன பாரு, பிரச்சனை கொடுக்குறதே அவன் தான். அவனுக்கு நான் யாருன்னு ஒரு அடையாளத்தோடு ஒரு ஆள் சொன்னேன், அவன் பிரச்சனை கொடுப்பான். சரியா? எது வந்தாலும் சரி நீ துணிஞ்சு நின்று. ஆமாம் வாங்கினேன், என் சூழ்நிலை சரியில்லை, கட்டுறேன், நான் கட்டிடுறேன், ஊரை விட்டு தான் போய்க்கிறேன், செத்து போயிடல, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி நீ துணிஞ்சு நின்று இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாம் நீ விடுபட்டுலாம். நான் 1 வருஷத்துலேருந்து 6 மாதம். சரியா? நீ ஒரு முடிவு 3ஆவதாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் நீ தீர்க்கமாக இருக்கிற பாரு, தப்பே இல்லை. நீ எந்த பக்கம் போகுவே வேலை தேடி நீ அந்த பக்கம் போவியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் போகணும்னு முடிவு எடுத்தது நல்ல முடிவு தான். அதில் எந்த தப்பு மாற்றமும் இல்லை. தாராளமாக போகலாம், நிம்மதியாக இருக்கலாம், எந்த இதுவும் இல்லை. 1 வருஷத்துலேருந்து 6 மாதம் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். திரும்ப இங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் இந்த பிரச்சனை குறைஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீ எடுத்த முடிவு சரிதான், போகலாம். வேறு என்ன கேட்கணும்? அம்மையார்
அம்மாவுக்கு அடப்பு முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே வந்து என்னன்னா வந்து வாசப்படியில் உட்காந்து அழுகுது. கனவுல வந்து ஆமாம். என்னங்கிறதே எங்களுக்கு அந்த அடப்பு பண்ணும்போதே ஐயரால முடியல. அடப்பு பண்ணுற ஐயராலே ஏமா நான் தான் கிடச்சேன்னா இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் இதானுச்சு. அவரை பண்ணவே விடல. எப்படி